பார்த்திருப்பீங்க. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகள். அதனால கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. இன்றைக்கு கூட அந்த பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, சென்னையிலிருந்து திருத்தணிக்கு வருகின்ற ரயில்ல ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயில் வரார். அந்த ரயில் வருகின்ற பொழுது ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு 4 சிறுவர்கள் துன்பப்படுத்துறாங்க. பிறகு அவர் ரயிலிருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை கடுமைய கொடூரமாக அந்த வீச்சு அருவாளால் தாக்கப்பட்டு அவர் துடிதுடிக்க இருக்கிறார். எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது. அந்த காட்சி பதைக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி அவர ஆட்சி, திமுக ஆட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரும்பாலானோர் தான் பார்த்திருப்பீங்க. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகள். அதனால கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல.